திடீர்னு கச்சத்தீவு மேல வேற அவருக்கு அன்பு வந்துருச்சு. தமிழர்கள் இத்தனை 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினது இல்ல. நம்ம மீனவர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க கைது செய்து வைத்திருந்த போது படகுகளை வைத்துக் கொண்டு விடமாட்டேன் என்று சொன்ன போது பேச மாட்டேன். ஆனா இப்பொழுது கச்சத்தீவை பத்தி பேசுறாரு. ஏன் பேசுறாரு? இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் அருணாச்சல் பிரதேச பத்தி கேட்கிறாங்க, லடாக் பத்தி கேட்கிறாங்க. அருணாச்சல் பிரதேசத்துல 30 கிராமங்களுக்கு மேல சீனா ஊடுருவி இங்க வந்து கிராமங்களை நிர்மாணித்து அந்த கிராமங்கள்ல அவங்க தன்னதாக்கி கொண்டு சீன மொழியில பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அது அவங்களுக்கு கைக்கு போயிருக்கு. லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஊடுருவி வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கேட்டா பதில் இல்லை. நான் தான் பெரிய வீரன், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு தான் தேசப்பற்று இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சீனாவின் ஊடுருவலை நிறுத்த முடியவில்லை, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. சுற்றி இருக்க அத்தனை நாடுகளோடும் அவர்களுக்கு நல்லுறவு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற தேர்தலில் புல்வாமால நம்முடைய ராணுவ வீரர்கள், இத்தனை ராணுவ வீரர்கள் போனா பிளெயின்ல தான் கூட்டிட்டு போனோம். ஏன் ரோட்ல இவ்வளவு பெரிய கான்வாய் ராணுவ வீரர்களை அழைத்து சென்றார்கள் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. ஆனால் அவர்கள் செல்லும் பொழுது அதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்ததுன்னு தெரியல. அவங்க போகும்போது ஒரே ஒரு நபர் தன் வண்டியிலே குண்டுகளோடு வந்து எதிரில் வண்டி வர்றதுக்கு எப்படி அனுமதி கிடைச்சுன்னு தெரியல, வந்து அந்த ராணுவ வீரர்கள் செல்லக்கூடிய அந்த வண்டிகள் மீது இடித்து 40 வீரர்கள் இறந்து போகிறார்கள். இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வேன் என்று அங்கே போய் படையிலே சேர்ந்த வீரர்கள் இறந்து போகிறார்கள். அதை வைத்து அரசியல் செய்த கட்சிதான் பிஜேபி. அதுக்கு பிறகு அங்க கவர்னரா இருந்தவர் பல கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளை நான் பிரதமரிடம் தெரிவித்த போது அவர் இதை பத்தி இனிமேல பேசாத, மௌனமாக இரு என்று பதில் சொன்னார் என்று அங்க கவர்னரா இருக்கிறவர் தெரிவிக்கிறார். அப்ப உங்க அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவீர்கள், உங்கள் அரசியலுக்காக ஜாதியை பயன்படுத்துவீர்கள், உங்களுடைய அரசியலுக்காக இந்த நாட்டின் பாதுகாப்பையே விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட தேச துரோகத்தை வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது.